என்னோட சொந்த ஊர் பொள்ளாச்சி. அங்கே ஆல்மோஸ்ட் எல்லாரும் நெசவு தொழிலில் இருக்கவங்க தான். சந்தோஷோட அப்பாவும் அந்த ஊரில் செஞ்ச துணியை போய் பக்கத்து ஊரில் விற்பாங்க. அப்படி போய் விற்றா அவங்களுக்கு மாதம் 30,000 20,000 வரும். அந்த பணத்தை வச்சு தான் அவனை இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. அவனும் படித்து முடிஞ்சதும் யூகேல போய் ஜாப் செய்யணும்னு விருப்பப்பட்டான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. சொல்லுங்க, நீ சொல்லுமா. எதுக்குப்பா வேணான்னு சொல்றீங்க? நான் யூகே போறதே வேலை பார்க்கறதுக்கு தானே. என் ஃபியூச்சர் நல்லா இருந்தா தானே உங்க 2 பேரையும் நல்லா பார்த்துக்க முடியும். அதுவே உங்களுக்கு புரியல அப்படின்னா? டேய், நீ போறதா இருந்தா போ, நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனால் பல லட்சம் கட்டணும்னு சொல்கிற பாரு, அதான் மாட்டேங்கிற. ஏன் இவன் படித்த படிப்புக்கு இங்கேயே எங்கேயாவது வேலை பார்க்கக்கூடாதா? என்னம்மா இவர் பேசிட்டு இருக்காரு? இவர் தானே சொல்றாரு அந்த மோகன்ராஜோட பையன் யூஎஸ்ல இருக்கா, நல்லா இருக்கா, அப்படி இப்படின்னு. அவனுக்கு இன்னும் சும்மாவை வந்தது? பணம் கட்டினா அதான் வந்தது. அவங்க அப்பா கிட்ட பணம் இருக்குடா, அவர் அனுப்புவார். ஆனால் உங்கள் அப்பா கிட்ட பணம் இல்லை, அதான் அனுப்பல. அவங்களும் ஒன்று இருக்கப்பட்டவங்களாம் கிடையாதுப்பா. வயலை வித்து பணம் கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, அவன் சேலரி வச்சு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அவங்க கிட்ட விற்கிறதுக்கு வயல் இருக்குடா, என்கிட்ட என்ன இருக்கு? வேணா என் தலையை தான் அடமானம் வைக்கணும். அப்ப போய் அடமானம் வைக்க வேண்டியதானே? அதை என்னடா என்ன பேச்சு பேசுற? நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கே புரியுதா இல்லையா? எனக்கு எல்லாம் நல்லா புரியுதுமா. அவருக்கு தான் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறது ஒன்றும் பெரிய தியாகம் இல்லை. அவங்களுக்கு எது சந்தோஷம் எது தேவைன்னு முதல்ல பார்க்கணும்ல. அவருக்கு அவர் பெத்த பிள்ளை என் சந்தோஷத்தை விட அவர் வெட்டி கௌரவமும் மானமும் தான் முக்கியம். ஏமா சம்பாதிக்கணும் தானே உங்ககிட்ட பண்ணணும் வந்து கேட்கறேன். லைஃப்ல ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்ல, அந்த பேசிக்க கூட செய்ய முடியலனா எதுக்காக பிள்ளைங்களை பெத்துக்கிறீங்க? என்ன பேச்சுதெல்லாம்? என்ன பேச்சு? முதல்ல டேய், நீ இங்க இருக்கியா? வீடு முழுக்க உன்னை தேடிட்டு வரேன். இந்தா சாப்பிடு. வேண்டாம். வேண்டான்னு சொன்னா எப்படிரா? காலையில உங்க அப்பா வேண்டான்னு சொன்னதுக்கு சண்டை போட்ட. இப்போ நீ வேண்டான்னு சொன்னா நான் விட்டுறணுமா? இப்ப என்ன கோவம்? நான் அடிச்சதுக்காகவா? அது இல்லம்மா, இன்னைக்கு 20 லட்சம் செலவு பண்ணா நாளைக்கு மாசம் 2-3 லட்சம் சம்பாதிக்கலாம். அதை வச்சு கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிட போகுது? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நீ நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்லடா. எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஆனா உங்க அப்பா உன் சந்தோஷத்தை தடுக்கணும்னு நினைக்கல. அந்த சந்தோஷத்துக்காக நீ அவசரப்பட்டு ஏதாவது கஷ்டத்துல மாட்டிக்க போறன்ற பயம்டா. மா, அதெல்லாம் எனக்கு தெரியாதா? சரி, இப்ப பணம் இல்லைன்னா ஊர்ல அவர்கிட்ட யார் வேணா தருவாங்களே. என் லைஃபுக்காக தானே கேட்கறேன். கேட்கறது உனக்காகவே இருந்தாலும் கேட்டதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள உங்க அப்பாவோட மரியாதை என்னாகும்னு யோசிச்சு பாத்தியா? இது வரைக்கும் அவர் கை நீட்டி யாருக்கிட்டையும் காசு வாங்கினதில்ல. இப்போ திடீர்னு கேட்டா அவரை பத்தி என்ன நினைப்பாங்க சொல்லு? சரி, அதை விடு. நீ சாப்பிடு. எனக்கு வேண்டாம், பசி இல்லை. உனக்கு பசிக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாதா? இரு, நானே ஊட்டி விடுறேன். உன் பசிய பத்தி என்கிட்டயே சொல்றியா? வேண்டாமா. இந்த சாப்பிட போதும். சாப்பிடுறா. டேய், நீ கேட்ட 20 லட்சம் ரூபாய் இங்க இருக்கு. என்ன பண்றியோ பண்ணிக்கோ. சந்தோஷத்துக்கு அவசரம் அதிகம், அதை உடனே வெளிப்படுத்துற உன்ன மாதிரியே. ஆனா வேதனைக்கு பொறுப்பு அதிகம், அது எப்பவும் வெளிக்காட்டிக்காது. நீ வேதனையை குறைச்சி சந்தோஷத்தை கொடுப்பியோ இல்லை அந்த வேதனையை திருப்பி எனக்கு தருவியோ, நீயே முடிவு பண்ணிக்கோ. உங்ககிட்டயே விட்டுடுற. வாழ்க்கையில் முன்னேறதுன்னா
நாம சம்பாதிச்சு வச்ச சொத்து இல்ல, நம்ம கூட இருக்கிற மனுஷங்க எப்பவும் கூட இருக்கிறப்ப தான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்க, பணத்தை செலவு பண்றது ஈஸி, அதை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதை கடன் தான் வாங்கியிருக்க, இந்த கடன் தீர்ற வரைக்கும் நமக்குள்ள எதுவும் பேசிக்க வேண்டாம். அம்மா, என்னங்க நீங்க? ஆமா லக்ஷ்மி, என் நினப்பு அவனுக்கு வர்றப்பெல்லாம் இந்த கடனும் அவனுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்காக தான் இந்த முடிவு எடுத்தேன். அப்பா, என் முடிவில் மாற்றம் இல்லை. அதுக்கப்புறம் அந்த காசை வச்சு அவன் சென்னைக்கு வந்து ஒரு கன்சல்டன்சியில் அப்ளை பண்ணான். ஒரு வாரம் எல்லாம் நல்லா தான் போச்சு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னே தெரியல. நிறைய பேருக்கு வேலை வாங்கிட்டாங்க. சார் உள்ள போங்க சார். அதெல்லாம் உள்ள போக முடியாது சார் ஒரு சொன்னா நிமிஷம் கேளுங்க, யாரும் உள்ள போக முடியாது. சொல்றது உங்களுக்கு புரியலையா? சொல்றது கேளுங்க. இங்க வந்து சார், please, சார், தொந்தரவு யாரையும் உள்ள விட முடியாது. இங்க சண்டை போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. போங்க போங்க, வெளியே போங்க முதல்ல. போங்க. எங்க அப்பா ஒரு சின்ன விவசாயிங்க. இருக்கிற வயலை வித்து பணம் கட்டினா இப்ப இல்ல போன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க வீட்டுல எல்லாரும் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலங்க. அந்த நேரத்தில் தான் அவன் எனக்கு கால் பண்ணான். ஃபார்ச்சுனேட்டாக நான் இங்கே தான் இன்னொரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த விஷயத்த நான் வீட்டில் கூட சொல்லடா. அதுவும் உண்மைதான். என்னன்னு சொல்லுவேன்? உண்மையை சொன்னால் அப்பாவோட மானம் என்னத்துக்கு ஆகிறது? மானம்ன்றது 10 பேரோட வார்த்தையில் இருக்காதுடா. நம்ம தப்பு பண்ணும்போது அதில் இருக்க பயத்தில் இருக்கு. இப்போ அந்த பயம் தான் எனக்குள்ள இருக்கு. அதனால தான் இப்போ அவரோட மானத்தை காப்பாற்றணும். ஒரு வேலை பண்ண, எங்கள் கம்பெனியில் ஒரு வேகன்சி இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. வெளியிலேருந்து ஒரு ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோ. நான் இன்டர்வியூக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்கிறேன். அதுபடி நீ ஃபாலோ பண்ணி ரெடியாரு. வெல் மிஸ்டர் சந்தோஷ், நான் கேட்ட எல்லா கேள்விக்கும் ஆல்மோஸ்ட் நீ பதில் சொல்லிட்ட. அண்ட் ஆல்சோ யுவர் நாலேஜ் அட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் அமேசிங். தேங்க்யூ சார். அண்ட் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்கள் மார்க்கெட்டிங்க்கு ரொம்பவே உதவும். ஸோ டேக்கிங் ஆல் திஸ் இன்டு கன்சன்ட்ரேஷன், யூ ஆர் செலக்டட். தேங்க்யூ ஸோ மச் சார். யா பட் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சார். யா குட். இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன ஆன்சர் எல்லாமே ஜெனுனா ஹானஸ்டாக சொன்னது தான் சார். எக்ஸெப்ட் என்னோட சர்டிஃபிகேட் விஷயத்தை தவிர. வாட்? எஸ் சார், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபேக் சார். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃபேக்கா? ஆமாங்க சார். ஃபேக்னா எதுக்காக சப்மிட் பண்ண? செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு ஃபேக்குன்னு சொன்ன? இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன இன்டர்வியூக்கு உள்ளே விட்டுருக்க மாட்டீங்கல்ல. உண்மையை சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும்ல சார். அது சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட தான் இருக்கும். ஸோ நீ இன்டர்வியூவில் செலக்ட் ஆனதால சர்டிஃபிகேட் ஃபேக்குன்னு ஒத்துக்கிற? ஆமாம் சார். ஒருவேளை இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிருந்தா? உங்க முன்னாடி இந்த மாதிரி உட்காந்துருக்க மாட்டேன் சார். இந்நேரம் எழுந்து வெளியே போயிருப்பேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், உன் சர்டிஃபிகேட் ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் நீ ஃபேக்காக இருக்க மாட்டேன்னு நம்புறேன். ஐ லைக் யுவர் ஆனஸ்டி. தேங்க்யூ சார். ஸோ யூ ஸ்டில் செலக்டட் சந்தோஷ். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். எந்த நேர்மையை பார்த்து அவனுக்கு அந்த வேலையை கொடுத்தாரோ, இப்போ அந்த நேர்மையை அவன் தவறிட்டான்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அவனோட ஜாப் போயிடும். பாஸ் மேலே அவனுக்கு இருக்க மதிப்பு, ஊரில் கடன் பிரச்சனை, இன்னொரு பக்கம் உண்மையை மறைக்கிறன்ற பயம், ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி இருக்கு அவனோட நிலைமை இப்போ. ஆனால் இதெல்லாம் எதையுமே வெளியில் காட்டிக்க மாட்டான். அவன் மட்டும் இல்லை, எந்த ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயும் அவன் நிலைமையை வெளியில் காட்டிக்க மாட்டான். அவனும் சிரிச்சுக்கிட்டு எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு இருப்பான், சந்தோஷ் மாதிரி. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.